ஆமென். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது, இப்போவும் அப்படி தான் இருக்கேன். அமெரிக்காவில் என் பைபிள் ஸ்கூலில் நான் படிக்கும்போது வர்ஷிப் டீமில் போய் சேர்ந்தேன். ஏன்னா பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஒரு லேடி தான் அந்த வர்ஷிப் டீம்னுடைய லீடரு. என்னை பாடலாம் விட மாட்டாங்க, பட் அந்த டீமில் இருந்தேன். எப்படி அவங்க பண்ணுவாங்கன்னா, சண்டே வர்ஷிப்க்கு ஒரு 4 நாள் முன்னாடியே லைன் பை லைன், கார்டு பை கார்டு எல்லாத்தையும் பக்காவாக லே அவுட் பண்ணி எல்லாருக்கும் நோட்ஸ் கொடுத்துருவாங்க. அது மிஞ்சி ஒரு வார்த்தை அங்கே யாரும் பேசக்கூடாது. அதை பார்த்து விட்டு இங்கே வந்தபோது, நீங்கன்னா என்னை பேசக்கூடாதுன்னு சொல்கிறது. ஒரு சர்வீஸில் 1.5 மணி நேரத்தில் ஒரு 50 பாட்டு தீர்க்க தரிசனம் பின்னி வாங்கும். மெடலியெல்லாம் அன்றைக்கி அப்படி பாடிக்கிட்டே கிடப்போம். அப்படி இப்போல்லாம் ஒரு பாடல் தான் பாடுறோம். பட் ஒரு பாட்டை பாடினாலும் அதை கருத்தை ஆழம் உணர்ந்து நம்ம நாவின் வார்த்தையில் கர்த்தர் வல்லமை வச்சிருக்கிறார். பழைய ஒரு பாடல், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை. எத்தனை பேர் கடைசி மூச்சு வரைக்கும் இயேசுவுக்காக நான் வாழுவேன், அர்ப்பணிப்பேன்? நல்ல ஒரு கைத்தட்ட தலை மேல தட்டி ஒரு ஆமென் சொல்லி வச்சுக்கிறேன். 1 2 3 4. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தலைக்கு மேல சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். இந்த பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே உமது புகழை நான் சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். Oh, clap your hands, all ye people, and shout unto God with a voice of triumph. Hallelujah! Hey! பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன்,
தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். இந்த பாரில் எனக்கு உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை. தலைக்கு மேலவான். துயரங்கள் பாரில் சகித்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் சகித்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. ஏ பாரில் எனக்கு உயிருள்ள வரை நின் துயர். ஏ பாரில் எனக்கு உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு உயிருள்ள வரை நின். இந்த பாரில் எனக்கு உயிருள்ள வரை நின். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் சகித்தவரே துன்பங்கள் தாங்கிட. பாரில் எனக்கு உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் இந்த பாரில் எனக்கு உயிருள்ள வரை நின். ஜீவனுள்ள காலம் வரை என்ன செய்ய வேண்டும்? எங்க ஜீவனுள்ள காலம் வரை என்ன செய்ய வேண்டும்? உயிருள்ள காலம் வரை என்ன செய்ய வேண்டும்? ஜீவனுள்ள காலம் வரை கத்தாதி கத்தரின் புகழ் பாட வேண்டும். உயிருள்ள நாளம் வரை என்ன செய்ய வேண்டும்? நித்திய காலம் வரை என்ன செய்ய வேண்டும்? நித்திய காலம் வரை என்ன செய்ய வேண்டும்? புகழ் பாட வேண்டும். ஜீவனுள்ள காலம் வரை கர்த்தாதி கர்த்தரின் புகழ் பாட வேண்டும். அப்படியே கரங்களை மேல உயர்த்தி. பாரினில் துயரங்கள் சகித்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தா. கரம் உயர்த்தி கேட்பீங்களா? துயரங்கள் பாரினில் சகித்தவரே துன்பங்கள் தாங்கிட. சத்தத்தை உயர்த்தி. பாரில் எனக்கு உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். நல்ல மேல கையை தட்டி ஹல்லேலூயா. சி மைனர் கொடுப்பீங்க. உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம். உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள் அழியாதோ கண்ணீர். கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு நடமாட முடியா தடுமாறி கிடந்த உடவனின் குரல் கேட்டு நின்று
நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று இடம் தேடி வந்து இதயத்தில் நொந்து நடமாட செய்ததாலே உந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசு. உங்க கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசு. முருகாதோ நெஞ்சம், அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள், வழியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை. நான் உங்களுக்கு சொன்னபடியே சிலுவையில் இயேசு சொன்ன 7 phrases, 7 வார்த்தைகள் அல்லது 7 சென்டென்ஸ் அல்ல வார்த்தைகள் கர்த்தர் சொன்னார். எல்லாத்தையும் மொத்தமாக அலசி பார்ப்பதற்கு நிறைய நேரமாகும். பட் பாட்டம் லைனா என்ன அவர் மீன் பண்ணினார் என்ற கருத்தை உங்களுக்கு நினைக்கிறது. நித்திய காலம். சில செய்திகள் தற்காலிகம், இன்னைக்கு பேசுகிற செய்தி நித்திய காலம். அதனால் நீங்கள் ஆழமாக கேட்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதல் வார்த்தை, சிலுவையில் இயேசு தொங்கும் பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை, the first word. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 34ஆம் வசனத்தில், then Jesus said, Father, forgive them, for they do not know what they do. And they parted his raiment and cast his lots. முதல் வார்த்தை, மொத்தமா உங்களை மன்னிக்கிறார். இன்னும் அந்த அதுதான் அந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். ரொம்ப நேரம் நான் பேச முடியாது. உங்களை கொஞ்சம் குறைவு, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் மன்னிக்கல, உங்களை மொத்தமா மன்னிக்கிறார். இங்கிலீஷ்ல மொத்தம் என்பதற்கு ஆங்கில வார்த்தை டோட்டல். ஆமென். ஸோ உங்களை எவ்வளோ மன்னிக்கிறாராம்? டோட்டலா மன்னிக்கிறார். தைரியம். சிலுவையின் நம்பிக்கை உள்ளவங்க இருந்தா பக்க சொல்லுங்க, என்னை மொத்தமா மன்னிச்சிட்டார். உன் பக்கத்தில் இருக்கிறவ தான் உன்னை பத்தி சொல்லிட்டு இருப்பா. ஆனா அவர் உன்னை எவ்வளோ மன்னிச்சிட்டார்னா, இந்த நிமிஷம் வரைக்கும் மொத்தமா மன்னிச்சிட்டார். That is the first truth from the cross. பிதாவினிடத்தில் இயேசு சிலுவையில் வேதனையோடு கூட ஜெபிக்கும் போது, பிதாவே, இவர்களது அறியாமை செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். ஜஸ்ட் பாட்டம் லைன் தான் கொடுக்க நேரம் உண்டு. கிரேக்க வார்த்தையிலும் அந்த வார்த்தையினுடைய forgive என்ற வார்த்தையின் அர்த்தம் to remove the guilt. குற்றத்தை, குற்றபோதத்தை மட்டுமல்ல, குற்றம் செய்த குற்றபோதத்தினுடைய ஃபீலிங் மட்டுமல்ல, உங்க குற்றத்தையே கர்த்தர் எடுத்து விடுகிறார். இன்னும் சொல்ல போனால், ஒரு நீதிமன்றத்தில் சென்று ட்ரையல் கோர்ட்ல நீங்கள் செய்த குற்றத்திற்கு தண்டனை தான் அனுபவிக்க வேண்டும். ஆனால் நீதி அரசர், அது எப்படின்னு தெரியாது, அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விலைக்கரையும் கொடுத்து நீங்கள் குற்றம் அற்றவர். தைரியமா பார்க்கணும், எந்த குற்றமும் செய்யல, செஞ்சதெல்லாம் நிறையா. ஆனா அவருடைய கால்வரியின் கீழ் வந்ததுனால உங்களுக்கு தருகிற முதல் பாக்கியம், மொத்தமா உங்களை மன்னிக்கிறார். அந்த விசுவாசம் உள்ளவங்க தலைமையில கை தட்டியது வரைக்கும் சொல்லாதவர் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Whatever wrong you have done, he removes it completely. பைபிள் இப்படி சங்கீத புஸ்தகத்தில் சொல்லியது, கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் மீறுதல்களை கர்த்தர் மன்னிச்சிட்டாராம். இன்னொரு முறை அந்த வார்த்தையை சொல்லுவேன், உங்களுக்கு வசனம் தெரியும். கிழக்குக்கும் மேற்கிற்கும் அளக்கவே முடியாத தூரம், அவ்வளவு தூரம் உங்கள் மீறுதல்களை கர்த்தர் மன்னிச்சிட்டார். பாவமே இல்லாம உட்கார்ந்து இருக்கிற, ரத்தத்தின் கீழ் உட்கார்ந்து இருக்கிற விசுவாசி யாரா இருந்தா, இயேசுவினுடைய கால்வரியின் முதல் வார்த்தைக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பவுல் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது forgiveness என்பதை விட justified என்று சொன்னார். அந்த justified பிரிச்சா நமக்கு இப்படி சொல்லலாம், just as if I never sinned. ஆமென்.
நான் பாவமே செய்யாதது போல அவர் என்னை மன்னித்தார். மீட்கப்பட்ட உங்களுக்கு அந்த தைரியம் இன்னைக்கு கர்த்தர் தருவாராக. அடுத்த முறை உங்களை பார்த்து அதை சொல்லும் போது சொல்ல, அதை நான் செய்யவே இல்லை, செஞ்சது உண்மைதான், ஆனால் என் கணக்கில் கர்த்தர் அதை வைக்காமல் கால்வரி ரத்தத்தால் என்னை மன்னித்தார். ஹல்லேலூயா. ஃபாதர் ஒரு பாட்டில் பாட்டார், பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு. கைய நல்லா தட்டி குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே. உங்களை ரொம்ப தெரிஞ்சவங்க, உங்க பின்னாடி, அதாவது உங்க சரித்திரம் தெரிஞ்சவங்க யாராவது வெளியே நின்றா, நான் கை தட்டுறப்பார், அவளை எனக்குல தெரியும் அப்படின்னு நீங்க அதை பொருட்படுத்தவே கூடாது. ஏன்னா உங்க குற்றங்களை மொத்தமா மன்னிச்சிட்டா. இன்னொரு வாட்டி, பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால். பாவம் எல்லாம் பறந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, பரிசுத்த ஆவியினால். நல்ல ஒரு அல்லேலூயா. இரண்டாவது வார்த்தை 23ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷத்தின் 43 இயேசு இப்படி சொன்னார். And Jesus said unto him, யாரை பார்த்து? தண்ணீர் இரண்டு பக்கத்திலும் ரெண்டு கல்லர்கள், விரிவாக்க நேரமில்லை, ஒரு கல்லனை பார்த்து இப்படி சொன்னார், Verily I say unto you, today you shall be with me in paradise. பாரடைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு, பரதீசா. இப்போ இதுக்கு வால்யூம் புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இது எங்க இருக்கு, ஏது இருக்கு? ஓகே, இப்போ நம்ம அதுக்குள்ள போல எல்லாம் சொல்லுங்க, பரலோகம் என் சொந்தங்க அப்படி சொல்லுங்க. எனக்கு அதுல பிடிச்ச வார்த்தை என்னன்னா, நீ நாளைக்கு இருப்ப, நீ கொஞ்சம் சிலுவையிலிருந்து போயிட்டு ஞானசானங்கள் எடுத்துட்டு வா அப்படிலாம் சொல்லல அவரு. இன்று நீ என் கூட பரதீசாவில் இருப்பான். டுடே நான் இரண்டாவது உங்களுக்கு தருகிற வார்த்தை என்ன தெரியுமாங்க? மீட்கப்பட்ட ஜனங்களே, சமீபத்தில் அதை பேசணும். மரணத்தை கண்டு நீங்க பயப்பட வேணாம். ஏன்னா தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்தது இம்மீடியட் பரலோகம். என்னைக்கு நம்ம மரிக்கிறோமோ அன்னைக்கு பரலோகத்தை நமக்கு உடனடியாய் கர்த்தர் தருகிறார். கல்லனை பார்த்து கர்த்தர் சொன்னார், இன்று நீ என்னோடு கூட பரதீசாவில் இருப்பாய். நீங்க அதை லேசா எடுத்துட்டீங்க, அதை ரொம்ப பாக்கி இப்ப புரியாது, மரிக்கிறப்போ புரியும். அன்னைக்குதான் அதனுடைய வேல்யூ நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. என்ன சொல்றார்? இந்த பூமியில நீங்க கண்ணை மூடும் போது அடுத்த வினாடியில பரலோகத்தில் உங்கள் ஆவியின் கண்கள் திறக்கப்படுகிறது. இமீடியட்டா நீங்க பாரடைஸ்ல இருப்பீங்கன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 6லிருந்து 8ஆம் வசனத்தில் 6ஆம் வசனத்தில் இப்படி சொன்னார், Therefore we are also confident, knowing that while we are at home in the body, we are absent from the Lord. நம்ம இங்க சரத்தில் இருக்கும்போது தேவனுடைய பரலோகத்தில் நம்ம இல்லை. 7 விட்டுட்டு 8 படிக்கிறேன். We are confident, yes, well pleased, rather to be absent from the body and to be present with the Lord. நடுவுல ஒன்னு பொறுத்துறாரு, நீங்களும் நானும் பார்வையின்படி நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசத்தின்படி நடக்கிறவர்கள். இருக்கீங்களாங்க? இந்த பூமியில நீங்க இருக்கும்போது நீங்கள் தேவனோடு கூட பரலோகத்தில் இல்லை. ஆனா இங்க நீங்க மரிக்கும் போது அடுத்த நிமிஷம் நீங்கள் இயேசுவோடு கூட இருப்பீர்கள். அந்த நம்பிக்கை உள்ளவங்க இருந்தா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஓகே, நான் திரும்ப படிக்கிறேன். We are confident, we are well pleased, absent from the body and we present from the Lord. இப்படி சொல்ல போற, இங்க மரணம், அடுத்த நிமிஷம் அங்க மகிமை. இன்னொரு வாட்டி நல்லா அதை வாங்கிக்கோங்க. நீங்க வாழ்க்கையே ஒரு வேற கண்ணோட்டமா மாறிடும். எப்படி வாழ்வேன், என்ன செய்வேன், இந்த துன்பத்தை எப்படி தாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றோ என்றோ ஒரு நாள் மரணம் நம்மை சந்திக்கும். எப்படி சொல்லுவேன், இங்க மரணம், அடுத்த நிமிஷம் அங்க மகிமை. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்ற தேவ பிள்ளைகள் இருந்தா அல்லேலூயா சொல்லுங்க. As soon as we leave this earth, இந்த பூமி என்னைக்கு நம்ம விடுறோமோ அடுத்த நிமிஷம் இயேசுவோடு கூட நம்ம இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. பழைய பாட்டில் பாடும், தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன்,
அந்த நாளும் நெருங்கிடுதே அப்படின்னு பாடுகிற பாட்டை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது உடனடி பரலோகத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதனால யாரும் மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம், பாஸ்டர் சொல்லிட்டாரு போயிடுவோமோ அப்படின்னு கலங்க வேண்டிய அவசியமும், கடவுள் உங்களுக்கு பலத்தின் மிகுதியால் என்பதையும் கர்த்தர் 90-100 வரைக்கும் நம்ம இருந்து, ஆனா ஒரு நாள் மன மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு நல்ல சந்தோஷத்தோடு இந்த பூமியை விட்டு மறையும் போது அலறி உடைஞ்ச அல்ல, சமாதானத்தோடு கல்லனுக்கு சொன்னது போல இன்று நீ என்னோடு கூட பரதீசாவில் இருப்பார். இந்த நம்பிக்கை உள்ளவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 3, விரைந்து போகிறேன், நேரம் நமக்கு கம்மி. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தின் 46ஆம் வசனம். சோ நம்பர் 1 என்னங்க, மொத்தமா மன்னிச்சிட்டாரு. ரெண்டாவது உடனடி பரலோகம், அதுதான் வார்த்தையை மட்டும் எழுதிக்கோங்க, உடனடி பரலோகம். ஆமென். மூன்றாவது 27:46 சொல்ற, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி, ஏலி ஏலி லாமா சபக்தானி, மை காட் why has thou forsaken me. கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள கஷ்டமும், இதை குறித்து அதிகமான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. difficult to understand, but I think it is very easy to explain. வேதம் பைபிள் நமக்கு சொல்லியது இயேசுவை குறித்து 13:5 எபிரேய நிருபத்தில், for he himself has said, அவரே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை நான் கைவிடுவதும் இல்லை. இதை பைபிள்ல வேற எங்க பார்க்கிறோம்? கர்த்தர் மோசே கிட்ட சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லு, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை நான் கைவிடுவதும் இல்லை. இதை பைபிள்ல கர்த்தர் எங்க சொன்னார்? மோசே மரித்த போது ஜோஷுவாவை பார்த்து சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. இதை பைபிள் எங்க பார்க்கிறோம்? தாவீது சொன்னார் 37:25 சங்கீதத்தில், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்படுவதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து தெரிவதும் நான் கண்டதில்லை. என்ன தெரியுமாங்க பைபிள் சொல்லுது? நீங்க தேவப்புள்ள ஆனதுக்கு அப்புறம் உங்களை அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்ப ஆண்டவர் கைவிடப்பட்டதுனால நான் நம்புகிறேன், அவர் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? அவர் மரிச்சதுனால, அவர் கால்வரிக்கு போனதுனால, உங்க பாவங்களை மன்னிச்சதுனால, கிருபையா இரட்சித்ததுனால இன்னைக்கு நீங்க அஷூரன்ஸா இந்த இடத்தை விட்டு போகலாம். யார் உங்களை விட்டு போனாலும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நான் ஆழத்தை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. 13:5 எபிரேயர் வாசித்தோம். அவர் சொன்னார், I will never leave you, never forsake you. இப்போ நான் கவனமா கேட்கணும், நேரம் ஸ்கிப் பண்ணி போறேன். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது கிரியைகளால் அல்ல, கிருபையினாலே. இன்னொரு முறை, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது கிரியையினால் அல்ல, கிருபையினாலே. நீங்கள் கிரியையினால் ரட்சிக்கப்பட்டால் நீங்க ஏதாவது ஒன்று செஞ்சு விடுவீங்க, அவர் உங்களை புறக்கணிக்க முடியும். அதனால உங்கள் கிரியைகளால் ரட்சிக்காம உங்களை கிருபையினால ரட்சித்ததுனால நீங்க எது செஞ்சாலும் அவர் உங்களை புறக்கணிக்க இயலாது. நீங்க புரிஞ்சிருந்தா எகிரி பிரிட்ஜ் வரையும் போயிட்டு வந்திருப்பீங்க. இன்னொரு முறை, கிரியைகளால் உங்களை ரட்சிக்கல, ஏன்னா கிரியையில் மனிதன் சோர்ந்து போவான். இன்றோ நாளையும் நீ கோட்டை விடுவேன் அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால உன் கிரியைகளால் ரட்சிக்காமல் அவர் கிருபையினால் உன்னை ரட்சித்ததுனால, ஒருவேளை நீ தவறக்கூடாது, நீ தவறினாலும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை அவர் ஒரு அல்லேலூயா சொல்வீங்கன்னு. எத்தனை பேர் இயேசுவின் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்றவங்க இன்னைக்கு தைரியமா சொல்றாங்க, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை, அவர் உன்னை காப்பார். பாட்டம் லைனோடு போறேன், நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 4 இருக்கீங்களா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிற தேவன், உன்னை கண்மணி போல் என்றும் காப்பே. எத்தனை பேர் நம்பிக்கையா கை உயர்த்தணும்? உங்களை பார்த்து ஒரு ஹாரிசான்டல் சாங், அது ஒரு அடி பாடிறனே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிற தெய்வம், கண்மணி போல் உன்னை காப்பே. ஆஹா, நான் உன்னை
காண்கிற தெய்வம், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. உன்னை காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நல்ல ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்து சொல்ல, நீ விலகினாலும் கடைசி வரைக்கும் கிருபையா என்னை ரட்சித்ததுனால அவர் என்னை விட்டு விலக மாட்டார், விலக முடியாது. என் கிரியைகளை கொண்டு ரட்சித்திருந்தார்னா நான் கோட்டை விடும் போதெல்லாம் அவனை ரிஜெக்ட் பண்ணுவாரு. இப்ப அவனை ரிஜெக்ட் பண்ண மாட்டாரு. ஏன்னா கிரியைகளால ரட்சிக்கப்படல, கிருபையினால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். When he died on the cross, he said, my God, why have you forsaken me? Because you forsook me for a short time. ஒரு இமைப்பொழுதுக்கு என்னை நீர் மறுதலித்தாலும் நித்திய காலம் என் ஜனங்களை நான் மறுதலிப்பதில்லை. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? அந்த நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நான்காவது, முதலாவது மொத்தமா மன்னிச்சார். கூட சிலருக்கு அது ஏர்ல பாருங்க. நம்மளால இன்னும் அதுல இருந்து வெளியே வர முடியல. என்னதான் சொன்னாலும் அந்த செஞ்ச ஞாபகம் இருக்கும் பாருங்க, அது அவனை மாட்டிக்கிட்டே இருக்கும். கடவுள் கிளீன் பண்ணிட்டு போயிட்டார், இல்லன்ட்டார். ஆனா நம்மால் இருக்குல்ல, நீங்க அதை தாண்டணுங்க. இன்னைக்கு மொத்தமா மன்னிச்சிட்டார். உடனடி பரலோகம். உங்களை தானே பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். மூணாவது, உங்களை விட்டு விலகவே. நான்காவது, 19ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 26-27. The gospel according to John 19:26 and 27. When Jesus saw his mother and the disciples whom he loved standing by, he said to his mother, woman, behold your son. அடுத்த வசனம். Then he said to the disciple, behold your mother. And from that hour the disciple took her to his own house or home. Amen. நேசிக்கிற சீஷன் என்று அங்கே சொல்லப்பட்டது வேறு யாருமல்ல, யோவான். சண்டே அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தி உங்க கூட பேசுவேன். அந்த மணி நேரம் தொடங்கி அந்த சீஷன் அவளை, யாரை? மரியாளை தன் வீட்டுக்கு கொண்டு போய் கடைசி வரைக்கும் அழகாய் பராமரித்தார். ஒன்றை சொல்லுகிறேன், சண்டே இன்னும் ஆழமாய் பேசுகிறேன். யோவான் தான் கடைசியாய் மரித்த சீஷன். நீண்டது ஒரு காலம் 100 வயது வரைக்கும் யோவான் உயிரோடு இருந்தார் என்று சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. நீண்ட ஒரு காலம் மரியாளை யோவான் அப்போஸ்தலன் பராமரித்து தன் வீட்டில் வைத்து பாதுகாத்து கொண்டார். சிலுவையில மரிக்கும் போது கூட இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லலாமா, he gave a constant care. தமிழ் வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிற 4வது வார்த்தை, நிலையான பராமரிப்பை தருகிறவர் என் இயேசு. அது நம்பிக்கை இல்லாத நிலையா உன்னை பார்த்து கொள்வார். கான்ஸ்டன்ட் கேர். ஆமென். மரிக்கும் போது சிலுவையில சொல்றார், இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொன்ன பின்பு அந்த தாயார் இயேசுவின் மரணத்திற்கு பின்பும் அழகாக யோவான் அப்போஸ்தலனால தன் வீட்டில் வைத்து பராமரிக்கப்படுகிறார். நான் அதை பார்க்கும் போது எனக்கு என்ன தெரியுமா தெரிகிறது? இன்றோ என்றோ ஒரு நாள் நான் மறைந்தாலும் என் மனைவி பிள்ளைகளையும், ஏன் என் பேர குழந்தைகளையும் கர்த்தர் கைவிட மாட்டார். பராமரித்து கான்ஸ்டன்ட் கேர். வந்தோம் போனோம் கொடுத்தோம் வந்தோம் என்ற ஒரு மனிதன் அல்ல இங்கே சிலுவையில் தொங்குவது. நிலையாய் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவாதி தேவன் மரிக்கும் போது சொன்னார், இதோ உன் தாய், இதோ உன் மகன். தாய் மரிக்கும் வரைக்கும் பராமரிக்கும் பாக்கியத்துல கர்த்தர் அவர்களை காத்து கொண்டார். எதுவே நம்புறீங்க? என்னதான் ஆனாலும், நல்லா கேட்டு, என்னதான் ஆனாலும் என்னை கைவிடவும் மாட்டாரு, என்னை பராமரிக்காம இருக்கவும் மாட்டாரு. அடுத்த வருஷம் இந்த நாள் வரும்போது கர்த்தருடைய பராமரிப்பின் கீழ் சமாதானத்தோடும் எழுச்சியோடும் நீங்கள் காணப்படுவீர்கள். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? கொஞ்சம் பேக்ரவுண்டை எடுத்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் தொடங்கி 3.5 வருஷம், 30 33 வருஷம், 3.5 years மினிஸ்ட்ரியில
யோசேப்பு பூமிக்குரிய தகப்பனுடைய, அதாவது மரியாளின் புருஷனாயிருந்த யோசேப்பை குறித்த ரெஃபரன்ஸ் பைபிள் எங்கேயுமே பார்க்க முடியவில்லை. நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு புதுசா இருக்கும், கேளுங்க. நோ ரெஃபரன்ஸ் அட் ஆல் ஆஃப் ஜீசஸ் during his earthly ministry. ஒரு முறை பைபிள் சொல்லுகிறது, இயேசுவை பார்த்து சொன்னார்கள், உன் தாயும் உன் சகோதரர்களும் உன் சகோதரிகளும் வெளியே வந்து நிற்கிறார்கள். அங்கே யோசேப்பை குறித்து சொல்லப்படவில்லை. இன்னும் ஒரு இடத்துல இப்படி சொல்லாம இப்படி வாசிக்கிறோம், சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது, மரியாள் சென்று யோவானோடு கூட வாழ்ந்தார் என்று சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு இப்படி தோணுகிறது, நான் இப்படி நினைக்கின்றேன். ஏன் தேவ வேத ஞானிகள் நினைக்கிறார்கள், யோசேப்பு முன்பாகவே, காலங்களுக்கு முன்பாகவே, இயேசு ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பாகவே, அவர் தேவாலயத்திற்கு போவதற்கு முன்பாகவே யோசேப்பு மரித்திருப்பாரோ என்று நான் யோசிக்கின்றேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ ஒரு கேள்வி, ஆண்டவருக்கு தெரியாதா யோசேப்பு மரிப்பார்னு? கர்த்தருக்கு தெரியாதா? அவர் முன்னறிந்து நடத்துகிறவர். அவர் அறியாமல் தலைமுடி கூட கீழே விழுவதில்லை. சோ யோசேப்பு மரிப்பார் என்று கர்த்தருக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்போது ஆமென், ஏன் ஒரு பூமிக்குரிய தகப்பனாக, ஒரு புருஷனாக மரியாளுக்கு யோசேப்பை கர்த்தர் கொடுக்க வேண்டும்? இளைய வயதில் ஏன் அவர் மரித்து போக வேண்டும் என்ற ஒரு கேள்வி அங்கே கேட்கப்படுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்ற நம்முடைய பிரதான ஆசாரியன் எல்லா துன்பங்களையும் அறிய வேண்டும் என்று நினைத்த கர்த்தர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த இழப்பு, இந்த மரணம், ஒரு பிள்ளைகள் தகப்பனை இழந்த வேதனை, மனைவி புருஷனை இழந்த வேதனையை இருந்து குடும்பத்தில் பார்த்து தங்கள் கண்ணீரை கண்டவர் என் இயேசு. இன்றைக்கு உங்க குடும்பத்தில் யார் இழந்தாலும் உங்கள் கண்ணீரையும் வேதனையும் புரிந்து கொள்ளுகிறவர் என் இயேசு. சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல என் பிரதான ஆசாரியனுக்கு என்னுடைய எல்லா வேதனையும் நல்லா புரியும். நான் ஒவ்வொன்றாய் பட்டியலிட்டு சொல்ல முடியும். He knows your tears, he knows your pain, he knows your heartbreak. உங்க குடும்பத்தில் தாயை இழந்தா கூட நீங்க படுற அந்த இதயத்தின் உடைவை உணர்ந்தவர் என் இயேசு. அதனால நான்காவது வார்த்தை உங்களுக்கு சொல்றேன், நிலையான பராமரிப்பில். இப்படி சொல்றீங்க, இந்த பூமியில சிலதெல்லாம் நடக்கும், என்னதான் நடந்தாலும் நிலையாய் உங்களையும் என்னையும் பராமரித்து. அதை சொல்ல மாட்டீங்களா? கைய மேல உயர்த்துங்க பார்க்கலாம். இப்படி சொல்ல போற, உங்களுடைய பொருளாதார தேவைகளை சந்திப்பார், உங்க சரீர பிரகாரமான தேவைகளை சந்திப்பார், உங்க மென்டல் தேவையை சந்திப்பார், உங்க ஆவிக்குரிய தேவையை சந்திப்பார், உங்க உணர்வு பூர்வமான தேவையை சந்திப்பார். எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்களை சொன்னா பயப்படுவீங்க. அதனால என்ன சொல்லிக்கிறேன், என் வாழ்க்கையின் கடைசி நிமிடங்கள் வரும்போது ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஐயோ என் மனைவி என்னாவா, பிள்ளையாவான்னு நான் கலங்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. கால்வரியின் 4ஆம் வார்த்தை சொல்லுகிறது, கலங்காத, அவங்களையும் நான் பராமரிப்பேன். சொல்ல மாட்டீங்களே நீங்க. பழைய ஒரு பாட்டு ஒண்ணு பாடும், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய், தட்டுங்க கைய, உன் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு ஒரு தாய். பக்கத்துல 100 வயசுல எங்க அப்பா வீட்டுக்கு எல்லாரையும் விட்டுட்டு சந்தோஷமா போய், ஐயோ அவ என்னவா இவ என்னவா, ஒன்னாவாது. அவர் நிலையாய் பராமரிக்கிறவர், நிலையாய் பராமரிக்கிறவர். கர்த்தர் மரியாளை கைவிடவே இல்லை.
He will take care of you. கான்ஸ்டன்ட்டா உங்களை கேர் பண்ணுகிற, ஏஜ்ட் ஹோம் கூட போவாம கான்ஸ்டன்ட் கேர் கர்த்தர் தருகிறார். I want to skip and move on. Time is going. Number 5. 19:28 யோவான் சுவிசேஷம். 19:28 of the Gospel according to John. After this, Jesus, knowing that all things were now accomplished. எல்லாம் ரொம்ப ஆழமா ஆனா ஷார்ட்டா பேசுறேன், சிதறாம இருங்க. All things were now fully accomplished. எல்லாம் முடிந்தது என்று தெரிந்தபோது, that the scripture might be fulfilled, he said, I thirst. வசனம் நிறைவேறியது என்று தெரிஞ்ச போது அவர் தாகம் என்று சொன்னார். 5வது வார்த்தை, நம்ம பிதாவோடு கூட நம்மை கொஞ்சமா சேர்க்கல, மொத்தமா சேர்த்துட்டார். இங்கிலீஷ் வேர்ட் எப்படின்னா full atonement. ஆமென். at one with God. ஆமென். தேவனோடு நம்ம சேர்த்துட்டாருங்க. எத்தனை பேருக்கு ஆவியில நீங்க அத வசன வெளிப்பாடோடு புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க கர்த்தரோடு கூட நீங்க ஒண்ணா இருக்கிறீர்கள். ஓகே, இயேசு இப்படி ஜெபம் பண்ணார். புரிய வைக்கிறேன், கவனமா கேட்கிறவர்களுக்கு புரியும். 17:21 யோவான் சுவிசேஷத்தில் இப்படி சொல்லுகிறார், that they all may be one as you father are in me. பிதாவே, நீ என்னில் இருப்பது போல இவர்கள் எல்லாரும் ஒண்ணா இருக்கட்டும், நான் உம்மிலும் இருக்க வேண்டும். that they also may be one in us. நமக்குள், பிதாவே குமாரன் சொல்லிட்டு நமக்குள் இவர்கள் ஒண்ணா இருக்கதானே நீங்க என்ன அனுப்பிச்சீங்க. that the world may believe that you sent to me. ஒரு 3 பேரை தட்டி சொன்னா அவருக்குள்ள இருக்கங்க. இப்போ சிலுவையில் என்ன தெரியுமா செஞ்சிருக்காரு? என்ன பாஸ்டர் தாகமா இருக்கேன்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்களே, கொஞ்ச நேரம் கேளுங்களேன், புரியும் உங்களுக்கு. புரியலனா கூட வீட்டில் போய் பாடி போகும்போது கேட்டே போ, புரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்றார், நான் உம்மிலும் நீ என்னிலும் இருப்பது போல பிதாவே இவர்கள் நமக்குள்ள இருக்கிறார்கள். இந்த உலகம் அதை புரிஞ்சு கொள்ளணும், அதுக்காக தான் அனுப்பப்பட்டேன். சொல்லட்டுமாங்க, ஏன் தெரியுமாங்க கர்த்தர் சிலுவைக்கு வந்தாரு? நீங்களும் நானும் அவரோடு கூட ஒப்பரவாகி அவருக்குள்ள இருக்கணும்னு அவர் விரும்பினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சோ கால்வரியில என் பாவங்கள் எல்லாம் அகற்றி, ஆமென் சொல்ல மாட்டீங்களா, மொத்தமா மன்னிச்சு, நீங்களும் நானும் பாவம் இல்லாதவர்களைப் போல தேவனோடு கூட ஒன்றாக இருந்து நம்மை பிரித்த பாவத்தை நம்மை விட்டு ரிமூவ் பண்ணி, யாருக்கும் அது புரியல மாதிரி. ஸோ பாஸ்டர், அட்டோன்மெண்ட்டையும் தாகத்தையும் எப்படி கனெக்ட் பண்றீங்கன்னு என்ன கேட்பீங்க. மொத்தமா சாரி, எப்படி அவரோடு இணைச்சிருக்கேன், ஒப்புரவாக்கிட்டேன் என்பதையும், நான் தாகமா இருக்கிறேன் என்பதையும் எப்படிங்க இணைக்கிறீங்க? அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இன்னைக்கு. இயேசு தாகமா இருக்கிறேன் என்று சொன்னது, நான் நினைக்கிறேன் சரீர பிரகாரமான தாகம் அல்ல. நான் விசுவாசிக்கிறேன் தாகமா இருக்கிறேன் என்று இயேசு சொன்னபோது, ஐயோ தொண்டையெல்லாம் வரல்துங்கன்னு என்ன மாதிரி சொல்லல, அவர் ஆவிக்குரிய தாகத்தை சொல்லுகிறார். கெத்செமனேக்கு உங்களை கொண்டு போகிறேன். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தின் 42ஆம் வசனத்தில், in the garden of கெத்செமனே தோட்டத்தில், he is saying to his father, தன் பிதாவை பார்த்து இயேசு இப்படி சொன்னார், பிதாவே, if it is your will, உமக்கு சித்தமானால், என்னங்க எழுதிருக்கு தமிழ்ல? பாத்திரம். எல்லாம் சொல்லுங்க, பாத்திரம். இன்னொரு முறை, இயேசுவே சாரி பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் இந்த பாத்திரத்திலிருந்து நான் குடிப்பது உமக்கு சித்தம் என்றால் நான் குடிச்ச வேண்டாம். உங்களை 18ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய வருகிறார்கள். உங்களுக்கு தெரியும் நிகழ்ச்சி. பேதுருக்கு கோபம் வருது. அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆள் பாருங்க, மனுஷிகம். இந்த சீஷர்கள்லயே அதிக மனுஷகம் இருந்தவர் யாருன்னா பீட்டர். அவர் தான் அப்பப்போ மனுஷனா மாறிடுவார். மனுஷனா மாறின உடனே பிரதான ஆசாரியன் வேலைக்காரனுடைய காதை பட்டயத்தை எடுத்து என்ன செய்தாரு? வெட்டி விட்டாரு. வெட்டின உடனே இயேசு அந்த காதை எடுத்து திரும்ப ஒட்டி விட்டார். ஆமென்.
அதுதான் இயேசு செய்த கடைசி அற்புதம். அதற்கப்புறம் பேதுரு கிட்ட இயேசு சொன்னாரு, டேய் அந்த பட்டயத்தை எடுத்து எங்க செய், உள்ள வை, வாளெடுப்பவன் வாளாலே மரிப்பான் என்று சொல்லிவிட்டு கீழே சொன்னதை உங்களுக்கு படிக்கிறேன். Put your sword into the sheath. Shall I not drink the cup which my father has given me? எங்க அப்பா எனக்கு தந்த பாத்திரத்தை நான் குடிக்காம போயிருவேனோ? ஏங்க, அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னது இவனுங்க கொடுக்கிற கசப்பு காடிக்காக அல்ல. இதுக்கு முன்னாடி அவருக்கு தண்ணிய கொடுத்தாங்க, அப்பவும் அவர் குடிக்கவில்லை. இப்ப அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொன்ன போது இவங்க காடிய பத்தி சொல்லல. நீ என் கையில தந்த பாத்திரத்தை குடிக்க நான் தாகமா இருக்கிறேன். நல்லா இல்ல கையை தட்டி. Hallelujah. He said, I thirst. நான் தாகமா இருக்கிறேன். I don't think Jesus was asking for a physical drink. Amen. சொல்ல மாட்டீங்களா? He didn't drink it even when they gave it to him. இப்படி கசப்பான காடி, எல்லாம் சொல்லுங்க கசப்பான காடி. நான் நம்புகிறேன், நான் நினைக்கிறேன் கசப்பான காடி பாவத்தை குறிக்கிறது. நம்முடைய பாவத்தை, ஆமென் சொல்ல மாட்டீங்களா, சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி தாகமா இருக்கிறேன் என்று சொன்ன போது என்ன தெரியுமா சார், பிதாவே எந்த பாத்திரம் கஷ்டம்னு நினைச்சேனோ அந்த பாத்திரத்தின் தாகத்தோடு நான் சிலுவையில தொங்கி இந்த ஜனங்களின் பாவத்தை மொத்தமா மன்னிச்சு பரலோகத்துக்கு சொந்தமாக்கி பிதாவோடு ஒப்பரவாக்கி. இல்லையா சொல்ல மாட்டீங்களே, உங்களையும் என்னையும் தேவனோடு ஒன்றாக்கி ஃபுல் அட்டோன்மெண்ட் கர்த்தர் எனக்கு தந்தார். எத்தனை பேர் அவர் எனக்கு போதும்னு சொல்றவங்க நல்ல ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. He is telling, I am ready to do everything it takes to become the sin offering so that every person that believes in me can be completely, totally forgiven of their sins and be at one with us. தைரியமா சொல்லணும், விசுவாசமா சொல்லணும், புரிஞ்சு சொல்லணும், வெளிப்பாடோடு சொல்லணும். சும்மா இந்த அறக்குறை விசுவாசியா இருக்காத. பக்கம் நானும் என் தேவனும் ஒன்றாகவே இருக்கிறோம். இன்னைக்கு வீட்டுக்கு போற பாரு, சர்ப்பாவிகள்லாம் ஓடணுங்க, சாத்தான் கோட்டையெல்லாம் தெரிக்கணுங்க. நீங்க உங்களோடு இருக்கிறவர். ஆறாவது இப்படி சொன்னார் யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தின் 29, 30, 29, 30 of the gospel according to John. Now a vessel full of sour wine was sitting there. ஒரு பாத்திரம் நிறைய கசப்பு காடி அங்க இருந்துச்சு. And they filled a sponge, ஒரு எடுத்து and put it on a hyssop and put it to his mouth. And when Jesus had received the sour wine, he said, it is finished. அதை லைட்டா டச் பண்றாரு, பண்ணின அடுத்த நிமிஷம் சொன்னார் எல்லாம் முடிஞ்சிச்சு. And bowing his head, தன் தலையை சாய்த்து தன் ஆவியை பிதாவின் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். When he received the sour wine, which is representing, I believe, the sins of mankind, மனித குலத்தின் பாவத்தை ரெப்ரசன்ட் பண்ற கசப்பு காடி அவர் பெற்றுக்கொண்ட பின்னாடி ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எல்லாம் முடிஞ்சிச்சு, முடிச்சிட்டார். சிம்பிளா நீங்க புரிஞ்சுப்பீங்க. எபிரேயர் 4:3 இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 4:3 தமிழ் எடுத்தா கூட வாசிக்கலாம். Although the works were finished from the foundation of the world, so that they shall not enter into my rest. Although the works, இந்த செயல்கள் எல்லாம் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே, உங்களுக்கு தெரியும் பைபிள் சொல்லுகிறது உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்டு, ஏங்க இப்போதாங்க முடிஞ்சிச்சுன்னு சொல்றாருங்க, ஆனா பைபிள் சொல்றது அப்பவே முடிச்சிட்டார் அப்படின்றாங்க. ஆமென். இன்னொரு வசனம் வெளிப்படுத்தல் 13:8 நமக்கு தெரியும், the lamb was slain from the foundation of the world. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஆட்டுக்குட்டி நமக்கு அடிக்கப்பட்டார். ஆனா இப்பதான் கால்வரியில 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்பதான் கால்வரியில முடிக்கிறாரு. எப்படிங்க அப்பவே முடிச்சிட்டார்னு எப்பங்க சொல்ல முடியும்? நான் உங்களுக்கு பலமுறை ஒன்றை சொல்லி இருக்கிறேன், நீங்களும் நானும் நேரத்துக்குள் வாழுகிறோம், என் ஆண்டவர் நேரத்துக்கு வெளியே வாழுகிறார். அவருக்கு 1 கோடி வருஷம் அந்த பக்கமா இருந்தாலும் இன்னைக்கா இருந்தாலும் அவருக்கு அது வித்தியாசமே இல்லாததுனால இருக்கீங்களா? அதை மனித அறிவு அவ்வளவுதான் புரிய முடியும். அவர் நேரத்துக்குள் வந்து மனித ரூபத்தை எடுத்து
மனிதனாக கஷ்டப்பட்டு தேவாதி தேவன் ஆமென் நமக்காய் ரத்தம் சிந்தி நம்ம பாவங்களை மன்னிச்ச போது கசப்பு காடி ஏற்றுக்கொண்ட பின்னாடி அன்றைக்கே என்றைக்கே நித்தியத்தில் சொல்லப்பட்ட அந்த வேலையை நான் சரீர பிரகாரமாய் வந்து முடிச்சிட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். சொல்ல மாட்டீங்களா? ஹியூமன் ஃபிளஷ்ல சரீர பிரகாரமாய் இந்த பூமியில் வந்து நான் எதெல்லாம் முடிக்கணும்னு நினைச்சேனோ it has been completed. Everything needs to be done is done for a sinful man. பாவமுள்ள எந்த ஒரு மனிதனும் என் பக்கம் திரும்பினால் அவன் மீட்கப்பட்டு தேவனோடு என்றைக்கும் ஒன்றாயிருந்து பரலோக வாசியாய் பரலோகத்தை சொந்தமாக்கி கொண்டு தேவ பராமரிப்பின் கீழ் இந்த பூமியில் நித்திய காலம் வாழக்கூடிய எல்லா வேலையையும் நான் பாவத்தை அகற்றி முடிச்சிட்டேன். இங்க பாருங்களேன், என் பக்கமா கொஞ்சம் கை நீட்டுங்களேன். மீட்கப்பட்டு கர்த்தரை விசுவாசிக்கிற நீங்க ஒருவரும் மரண நேரத்தில் தத்தளிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இங்க ஆப்சென்ட், அங்க பிரசன்ட். இந்த பூமியில கஷ்டப்படுறீங்களா? கர்த்தர் உனக்கு ஆறுதலை தருவார். நீங்க போனாலும் உங்க குடும்பத்தை கர்த்தர் பராமரிப்பார். யார் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு உங்களை கைவிடுவதும் it is finished, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் தன் ஆவியை கர்த்தர் கையில கொடுத்தார். அந்த கிரேக்க வார்த்தை it is finished என்பது ஒரு ஃபைனலைஸ்டு டிரான்சாக்ஷன், ஒரு பிசினஸ் வேர்ட். அது உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். உங்களை கொடுக்க வேண்டிய பணத்தை கட்டி ரசீதை வாங்கி உங்களை ஃப்ரீ பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ஜெயிக்கிறவங்க நீங்க எல்லாருமே பரலோக வாசிகள். அந்த காலத்தில் இப்படி பாடுவோம், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போல் அழகாய் நிற்கும் யார். ஏங்க அவ்வளவு தைரியமா பாடினாங்க? கர்த்தர் எனக்காக என் பாவத்தை நீக்கி என்னை பரலோகத்துக்கு சொந்தமாக்கி தேவனுக்குள் என்னை இணைத்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து எனக்கு எல்லாத்தையும் அவர் முடிச்சிட்டார். finished. நீங்க ஜெயாளிகள், நீங்கள் ஜெயிக்கிறவர்கள், நீங்கள் முற்றிலும் ஜெயிக்கிறவர்கள். Hallelujah. So the transaction is done. அடுத்த முறை சாத்தான் வந்து உங்களை பார்த்து என்ன இப்படிலாம் பண்ணிட்டேன்னு அங்க பார், கால்வரியில பார் என்று சொல்லுங்கள். அவர் விலைக்கரையும் உங்களுக்காய் கொடுத்து விட்டார். ஆமென். யோவான் சுவிசேஷம் ஆமென் கம்ப்ளீட் பக்கத்துல அவர் முடிச்சிட்டாரு. நீ என்ன செய்யணும் அப்படின்றது பைபிள் நமக்கு லேசா சொல்லியிருக்கு. யோவான் 6:28 இப்படி வாசிக்கிறோம். Then they said to him, what shall we do that we may work the works of God? நாங்கள் தேவ செயல்களை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, this is the work of God, that if you believe in him who he sent, அனுப்பினவரை நீங்கள் விசுவாசித்தால் அவர் செய்த செயல்களை நீங்கள் செய்வீர்கள். இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. ரோமர் 10:9 உங்களுக்கு தெரியும். ரோமர் 10:9 10:9 of the book of Romans, confess with your mouth. If you confess with your mouth the Lord Jesus and believe in your heart that God has raised him from the dead, you will be saved. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தத்தளிக்கிற இந்த உலகத்தில், பயங்களும் கலக்கம் நிறைந்த இந்த உலகத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகம் போவோமோ என்ற நிச்சயம் இல்லாதவராய் பயத்தில் நீங்கள் வாழ்றீங்கன்னா இன்னைக்கு சொல்றேங்க, நித்திய மீட்பை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒன்று மட்டும் செய்யுங்கள், கர்த்தரை விசுவாசியுங்கள். உங்கள் வாயினால் இயேசுவை என்ன செய்யுங்கள்? அறிக்கை செய்யுங்கள். எத்தனை பக்கத்தில் 5 பேரை தட்டின அவர் தாங்க என்னுடைய ஆண்டவர். இன்னைக்கு இருதயத்தை முழுமையா நீங்க அவருக்கு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கிரியைகளையும் செய்து முடிச்சு, இனி நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், ஒன்று மட்டும் செய்யுங்கள், விசுவாசியுங்கள். 4 முறை சொல்வேன், நீங்க ஆமென் சொல்லுங்க, விசுவாசியுங்கள். யாரை விசுவாசிக்கணும்? அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். Believe Jesus. Believe in Jesus. It is so simple. Amen. அவரை விசுவாசிக்கிற உனக்கு ரட்சிப்பையும் நித்திய மீட்பையும் கர்த்தர் தந்து விட்டார். அப்பா, எல்லாருக்கும் சந்தோஷம். முடிச்சிட்டாரா? கடைசி வார்த்தைக்கு வந்துட்டோம்.
verse number 7, eternal, நித்தியமா ஒரு அர்ப்பணிப்பை கர்த்தர் நமக்கு தந்தார். ஒரு 50 வருஷம் 100 வருஷம் அல்லங்க, உங்களுக்கு அவர் தன்னை தந்தது. உங்களை நித்தியத்திற்கும் அவர் தன்னை உங்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 23:46 வாசிக்கிறேன். And when Jesus cried out with a loud voice, உரைத்த சத்தத்தோடு இயேசு சொன்ன பின்பு, he said, Father, into your hands. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய கரங்கள். சொல்லுங்க, பிதாவே உம்முடைய கரங்கள் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். கவனமா கேட்கணும். கடைசி பாயிண்ட் முடிச்சுட்டேன், நீங்க போயிடலாம். இதை சொன்ன பின்பு அவர் தன் ஆவியை பிதாவின் கையில், பைபிள் சொல்லுகிறது, he committed his spirit into the hands of the Father. என் கையை பாருங்க, அதன கைக்காக யார் கையில் ஒப்பு கொடுத்தாராம்? பிதாவின் கையில். வார்த்தை ஒரு ஆழம் இருக்குமோ, நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. நான் இப்படி சொல்ல விரும்புறேங்க, இயேசுவே தன் ஆவியை பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். நீங்க உங்க வாழ்க்கையை கர்த்தர் கையில கொடுத்தார். கர்த்தர் உனக்காக தன்னை அர்ப்பணிப்பார். இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கும். If you commit your life to God, He will commit Himself to you. நான் பைபிள்ல காட்டுறேன். நீங்க அவருக்கு உங்களை அர்ப்பணிச்சா அவர் உங்களுக்காக வந்து நிப்பாருங்க. ரட்சிக்கப்பட்டதோடு நிறுத்திடாதீங்க, அர்ப்பணிப்பில் வாழுங்கள், கமிட் பண்ணுங்க, உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். யோவான் சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தின் 23, 5 நிமிஷத்துல என் செய்தி முடிப்பேன், ஆயத்தமாயிருங்கள். 2:23. Now when he was in Jerusalem at the Passover, பஸ்காவுக்கு இயேசு போனார். During the feast, many believed in his name when they saw the signs which he did. அவர் செய்த அடையாளங்களை கண்டவர்கள் எல்லாம் இயேசுவை என்ன செய்தார்களாம்? விசுவாசித்தார்கள். நீங்கள் நானும் விசுவாசிக்கிறோம். ஏன்னா அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டதுனால. இதுதான் நான் நினைக்கிறேன் அவர் அட்டென்ட் பண்ண முதல் பஸ்கா, ஃபர்ஸ்ட் பாஸ்ஓவர். தன் வாழ்நாள் முழுவதும் எப்பொழுதெல்லாம் பஸ்கா வருஷம் வந்துச்சோ ஒழுங்காக அவர் தேவாலயம் போனார். லூக்கா 2:41 வருகிறேன். Now his parents went to Jerusalem every year at the feast of the Passover. பஸ்காவின் நாள் வரும்போது தன் பெற்றோர் எப்பொழுதுமே ரெகுலராக பஸ்காவுக்கு ஆலயத்திற்கு போனார்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து வளர்ந்து வந்த காலத்தில் பஸ்கா பண்டிகைக்கு எப்படி சொல்லலாம், வித்தவுட் ஃபெயில், ஆமென், எல்லா முறையும் அவர் அட்டென்ட் பண்ணினார். அவர் பொதுவான பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு வந்த பின்னாடியும் 3.5 வருஷத்தில் 4 பஸ்கா பண்டிகைகள், யோவான் 2, யோவான் 5, யோவான் 6, யோவான் 18, 19, 4 முறையும் இயேசு பஸ்கா பண்டிகைக்கு போனார். ஆமென். லாஸ்ட் பாஸ்ஓவருக்கு போகும்போது அவருக்கு தெரியும், இதுதான் என்னுடைய முடிவு. ஆமென். அதை அட்டென்ட் பண்ணினார். அவரை சிலுவையில் அறைந்தார்கள். பஸ்கா அன்றைக்கு அவர் நம்முடைய ஆட்டுக்குட்டியாக அவர் மரித்தார். ஆமென். But when he was in Jerusalem at the Passover, ஜனங்கள் அவரை விசுவாசித்தார்கள். காரணம், அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டார்கள். 2ஆம் அதிகாரத்தின் 24 வாசிக்கிறேன். நல்லா கேட்கணும், வேத ஆழம் உள்ளவர்கள் கேட்கணும். 2:24. பட் இப்படி சொல்லட்டுமா, அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார்கள். ஜனங்கள் அவர் என்ன செய்தார்களாம்? விசுவாசித்தார்கள். பட் Jesus did not commit himself to them because he knew all men. நான் லேசா எடுத்துக்கிறேன். அவங்க விசுவாசிச்சாங்க, ஆனா அவங்களுக்காக தன்னை அவர் என்ன செய்யல? முழுமையாய் கொடுக்கவில்லை. என்ன தெரியுமாங்க புரியுது? நீங்க விசுவாசிக்கிறீங்க, அற்புதம் அடையாளம்னு விசுவாசிக்கிறீங்க, ஆனா அவர் உங்களுக்காக தன்னை முழுமையாய் தருவதில்லை. என்னைக்கு நீங்க உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ, ஓகே, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். They didn't commit but they believed. பிலீவ் வேணும். பிலீவையும் கொஞ்சம் தாண்டி கமிட்ல வரணும். எத்தனை பேர் கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணிப்பீங்க? இயேசு உங்களுக்காய் காத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை நீங்க அவருக்கு கொடுக்கணும். ஓகே, நான் கரங்களுக்கு வரேன். நீங்க அவர் உங்க வாழ்க்கையை அவர் கையில கொடுத்தா அவர் உங்களுக்காக தன்னையே கொடுப்பார். பாஸ்டர், எனக்கு ஒண்ணுமே நடக்கல, நீ இன்னும் ஒழுங்கா கொடுக்கல, உன்னை கொடு. உன் பொண்ண பொருளை கொடுக்கிறதுக்கு முன்னாடி உன்னை கொடு. அவர் சொல்றார், விசுவாசிக்கிறாங்க, ஆனா அவங்க இன்னும் எனக்கு என்ன செய்யல? கமிட்
பண்ணலன்றார். அவங்க சாதாரண மனிதர்கள் தானே அப்படின்றார். நீங்க சாதாரணமா இருந்துடக் கூடாதுங்க, நீங்க அர்ப்பணிப்புக்கு வரணும். ஷாத்ராக் மேஷாக்கை போல, தானியேலை போல அர்ப்பணிப்புல வந்து உயர்வோ தாழ்வோ துரைத்தனமோ வரும் காலமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டனை பிரிப்பவன். ஆண்டவர் கிட்ட வந்த பின்னாடி என்ன பாருன்னா, அற்புத அடையாளத்தை கூட ஓரமா வச்சுட்டு அற்புதம் நடந்தா தோத்துறோம், நடக்காட்டி தோத்துறோம், என்ன பொறுத்த மட்டும் எனக்கு இயேசுதான் முக்கியம். ஓகே இருக்கீங்க, ஒரு முடிச்சு. அதுக்கப்புறம் இப்படி வாசித்தோம், he committed his spirit into his father's hands. அவர் தம் ஆவியை யார் கையில கொடுத்தாராம்? இப்படி வசனத்தை படிக்கிறேன், நீங்க புரிஞ்சுப்பீங்க. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தை இப்படி சொன்னார், I give them eternal life. நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை, பக்கத்துல நித்திய ஜீவனை கொடுத்திருக்காருங்க. And they shall never perish. அவர்கள் ஒருவரும் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. Neither shall anyone snatch them out of my hand. என் கையிலிருந்து அவர்கள் யாரும் அவர்களை பறிக்க, பக்க சொல்ல, நான் இயேசு கையில் இருக்கேன்னு சொல்லுங்க. எவனும் உன்னை என்ன பணம் பறிக்க இயலாது. அதோட விட்டுருக்கலாம். அவரு அடுத்து சொன்னார் 29ல, my father who has given them to me, இவர்களை பிதா எனக்கு கொடுத்தாரு, is greater than all and no one is able to snatch them out of my father's hand. என் தகப்பன் கையிலிருந்தும் உங்களை யாருமே பிரிக்க. எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர் கையில என் வாழ்க்கையை நான் கொடுப்பேன் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? the final word, eternally, நித்திய காலங்களுக்கு அவர் தன்னை உங்களுக்காக கொடுக்கிறார். நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி அவருக்காக உங்களை கொடுப்பீர்கள்? அவரே சொன்னார், they have not committed them to me. commit, சும்மா சிம்பிளா சொல்றேன். வாழ்க்கை, என் வேலை, என் மனைவி, என் பிள்ளைகள், என் வியாபாரம், என் தொழில், நான் சொல்றேங்க எல்லாத்தையும் இன்னைக்கு கர்த்தர் கையில. அவர் சொல்றார், என் கையில தந்தாலும் சரி, என் பிதா கையில கொடுத்த எதையுமே எவராலும் பறிக்க. கம் டு கமிட்மெண்ட் லெவல். விசுவாசத்தை தாண்டி அர்ப்பணிப்புக்கு நீங்க வந்தா அவர் உங்களுக்காக தன்னை இட்டர்னலி கமிட் பண்ணுவார். அவர் கையிலிருந்து உங்களை எவரும் பறிக்க இயலாது. அப்படியே 2 முறை சொல்லிடுறேன், கையை உயர்த்துறீங்களா? அது ஒரு ரேமாவா இருக்கட்டுமே. எது உங்களை கர்த்தர் கையில கொடுப்பீங்க? அந்த நாள் வரை பவுல் அந்த நாள் பரியந்தம் நான் அவர் கையில் கொடுத்தவைகளை அவர் பராமரிக்க வல்லவரா இருக்கிறார். நான் சொல்லுங்க, எவரும் உங்களை நித்திய 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 காலம் அவர் கையிலிருந்து பறிக்க. eternally committed. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது தைரியமா போங்க. 1 கோடி செல்வம் இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். 1 ரூபாய் தான் இருந்தாலும் நான் கவலைப்பட. ஏன்னா இவை எல்லாத்தை விட எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு எல்லாம் இயேசுவே. அவருக்காய் நான் வாழுகிறேன், அவருக்காய் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த 7 வார்த்தைகளை இந்த ஈஸ்டர் சீசன்ல காட் உங்களை மொத்தமா மன்னிக்கிறார். உடனடியா உங்களுக்கு பரலோகத்தை தருகிறார். இனி அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் விலகவே மாட்டார். உங்களை பராமரிப்பார். நீங்க போன பின்னாடி உங்கள் சந்ததிகளை பராமரிப்பார். முழுமையாக பிதாவோடு தன்னை உங்களை ஒப்புரவாக்கிட்டாரு. அவர் செய்ய வேண்டியதை உங்களுக்காய் செய்து முடித்த பின்பு நித்திய நித்திய காலமுழும் உனக்காக தன்னை அர்ப்பணித்தார். பக்கத்துல சீக்கிரம் நான் அவரை சந்திப்பேன். இந்த பூமியில என் கண்ணை மூடும் போது நான் அங்கங்க அலைஞ்சிக்கிட்டு சுத்திக்கிட்டு ஆவடியிலலாம் வரமாட்டேன். எங்க பாஸ்டர் அடிக்கடி வீட்டுக்கு வரமாட்டேன். நான் இங்க கண்ணை மூடினதுக்கு அப்புறம் நீ என்ன ஃபாஸ்டிங் போட்டாலும் நான் திரும்ப இங்க வரமாட்டேன். நான் என் தேவனோடு கூட நிச்சய காலம். Eternally he committed to me. எனக்கா இவ்வளவு பாக்கியம். தைரியமா நீங்க வாழணும், சந்தோஷமா நீங்க இருக்கணும். எதையும் கண்டு நீங்க அஞ்சக்கூடாது. மரிக்கும் நாள் வரும்போது immediately in paradise, constant care for your family, never forsaking you, and he is waiting for you today. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உனக்காய் காத்திருக்கிறார். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிப்பீங்க? இயேசுவே, நான் இனி உமக்காய் வாழுவேன். என் வேலை உம்முடையது, என் குடும்பம் உம்முடையது, என் செல்வம் உம்முடையது, எனக்கு உள்ளதெல்லாம் உம்முடையது. ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்கு வருவோம், சும்மா அப்படி வருவோம். கடவுள் ஒரு சுகத்தை தருவாரு,
ஒரு வெற்றியை தருவாரு. அப்படியே வந்துட்டே இருக்கிற திடீர்னு பார்த்தா அந்த சிலரை சொல்றேன், முழுமையா கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்து அதுக்கப்புறம் எதை பத்தி கவலைப்படாம கர்த்தாவேன்னு வாழ்ற அந்த வாழ்க்கை, அதன் முடிவுனா தெரியுமாங்க, நித்திய காலம் உன் கரங்கள்ல வைத்து உன்னை எவரும் பறிக்க முடியாம. 3 பேரை தட்டி சொல்லுவேன், எதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்லைங்க. சில நேரம் வியாகுலம் வருது, கஷ்டம் வருது, அழுவுறேன். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், எது நடந்தாலும் நித்தியமாய் he has committed himself to me, எனக்காக தன்னை கொடுத்திருக்கிறார், நான் வாழுவேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க வாழ்க்கையை மாற்றுவார். நிறைய தவறு செய்தவர்கள் தான் நாம் எல்லாரும். சரி, நீங்கள நான் மட்டும். ஆனா என்னை ரட்சித்தார், என்னை வாழ வைத்தார். I am committed to him and he is eternally committed to me. இந்த பூமியில வாழும் கடைசி மூச்சு வரைக்கும் அவர் என்னை நல்லா பார்த்துப்பார். என் குடும்பத்தை பார்த்துக் கொள்வார், என் சந்ததிகளை பார்த்துக் கொள்வார். எல்லாம் முடிந்து 99வது வயதில் என் கண்களை மூடும் போது, இங்கே கண்களை மூடுவேன், பரலோகத்தில் என் கண்களை திறப்பேன். எவ்வளவு பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். இட்டர்னல் கமிட்மெண்ட் டு யூ. ஆண்டவர் உங்களை இந்த வெற்றியோடு கூட நடத்துவாராக. இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்கலாமா? Shall we stand in the presence of God? என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினே உன்னை இழந்ததினா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினே உன்னை இழந்ததினா, தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினரா, ஓடி வந்தேன் மானிடனா, தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினரா, ஓடி வந்தேன். உம்மை நேசிக்கிறேன்னு கையை உயர்த்தி, உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி கண்களை மூடி கரம் உயர்த்த முடியுமானால் உயர்த்தும் போது, எத்தனை பேர் இன்றைக்கு 7 வார்த்தையினுடைய பாட்டம் லைன் மட்டும் நாம பேசியிருக்கோம். we had only 45 minutes, பட் ஒன் டே, ஒரு நாள் ஏனோ தானோன்னு ஒரு கால் உலகத்திலும் ஒரு கால் சபையிலும் என்று வாழ்ந்திடாமல், கெட் சீரியஸ் வித் ஜீசஸ். இந்த இயேசுவை நான் லேசா எடுத்துக்கலப்பா, நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். நீங்க என்னை விசுவாசிச்சீங்க, ஏன்னா நான் செய்த அற்புதங்கள். ஆனா நீங்க இன்னும் உங்களை அர்ப்பணிக்கவில்லையே. கம் டு த கமிட்மெண்ட் லெவல். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருக்காக உங்களை ஒப்பு கொடுப்பீங்க? சில நேரம் நான் கோட்டை விட்டுருக்கேன், நான் தவறுகள் கூட செய்திருக்கிறேன். பட் யூ ஹாவ் டேக்கன் ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் மை லைஃப். உங்ககிட்ட வந்த பின்னாடி தான் என் வாழ்க்கையை பரிமாற்றம் கண்டது. தவறுகளெல்லாம் மன்னிச்சிங்க, வித்தியாசத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தும் போது எனக்கு டீ கொடுப்பீங்களா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்னை உம்மோடு சேர்த்து கொண்டீங்க, என்னை மொத்தமா மன்னிச்சிட்டீங்க. இனி என்னில் குற்றம் இல்லை,
உங்க ரத்தத்தின் கீழ் வந்து நிற்கிற கிருபை கொடுத்திருக்கீங்க. ஒரு நாள் இந்த பூமியில என் கண்ணை மூடும் போது, பரலோகத்தில் என் கண்ணை திறக்கும் போது உம்மை பார்க்கும் பாக்கியத்தை நீர் எனக்கு தந்திருக்கிறீர். I thank you Jesus. Hallelujah Lord. Amen. Thank you Lord. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே, இந்த வேளை அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்துவே, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடு. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் முன் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கரங்குயர்த்தி சொல்லுவோமா? ஆஹா இவ்வளவு நேரம் பேசின இந்த வார்த்தைகளை கேட்ட தேவ பிள்ளைகள், விசுவாசம் என்ற அளவையும் தாண்டி அர்ப்பணிப்புக்கு வாங்க. God is will, God desires that you will commit. உங்களையும் உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க சந்ததி எல்லாத்தையும் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க. உன்னை நல்லா பராமரிப்பார். நிலையான பராமரிப்பு, நித்தியத்திற்கும் உனக்காக தன்னை தருவார். என் கையிலிருந்து உன்னை எவனும் பறிக்க இயலாது என்று சொன்னார். இதுவரைக்கும் மீட்பின் அனுபவத்தில் வராத யாரேனும் என் சத்தத்தை இன்னைக்கு ராத்திரி கேட்டிருந்தா, இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்க வாழ்க்கை இயேசுவுக்கு கொடுங்க. இயேசு ஒருவரே ரட்சகர். உங்க வாயினால் அறிக்கை செய்து உங்கள் இதயத்தில் விசுவாசித்தால் அவர் இன்னைக்கு உங்க ரட்சகர். உனக்கு இந்த நித்திய ஒப்படைப்பை தருவார். Eternally he will commit to you. உன்னை கையில் ஏந்தி கொள்வார். உன்னை எவரும் அவர் கையிலிருந்து பறிக்க இயலாது. உன் பாவங்கள் எல்லாம் மன்னிப்பார். உன்னை இந்த பூமியில் உன்னையும் உன் குடும்பத்தையும் பராமரித்து நடத்துவார். உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இயேசு உன்னை அன்போடு அழைக்கிறார். கடைசி அப்படி பாடுவோம். காலமோ செல்லுது, வாலிபம் மறையுது, என் எல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை நான் சந்திப்பேன். கல்லனை பார்த்து சொன்ன வார்த்தை, immediate paradise today, now you will be with me in paradise. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கு அது ஈடாகாது. எல்லாம் எனக்கு இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் நீரே. அவரை விட எனக்கு பெரிது எதுவும் இல்லை. வாழ்ந்தா இயேசு, எல்லாமே இயேசு. இயேசு 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 என்று நான் பாடுவேன். பாடி 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 கொண்டாடுவேன். Thank you Jesus. அப்படியே கரங்களை மேல உயர்த்தி அந்த ஒரு அடி மட்டும் பாடிட்டு நம்ம முடிச்சிருவோமா? ஹல்லேலூயா. காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுது, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல பாக்கிய
மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த ஒன் லாஸ்ட் டைம் கரம் உயர்த்தி மகிமையில் தரிசிக்கும் நேரத்தில் அந்த கரங்களை உற்சாகமாய் தட்டி கேட்ட வார்த்தைகளுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மானிடராய் 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தாலும் முன்குறிக்கப்பட்ட நோக்கங்கள் அது அனைத்தும் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் கடைசி அந்த 7 வார்த்தையில கர்த்தர் அதை வைத்து நம்முடைய மீட்பின் எல்லாவற்றையும் வைத்து இந்த வார்த்தையின் ஒரு சிறு சாராம்சமே இவ்வளவு மகத்துவம் இருக்கும் என்று சொன்னார். இன்னும் எத்தனை பேர் இந்த வார்த்தைகள் வாழ்க்கை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதற்கான மகத்துவங்களை நான் பெற்றுக்கொள்ளுவேன், அதற்கான ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன். எத்தனை பேர் மொத்தமா என் எல்லாவற்றும் நான் மன்னித்தார், உடனடி பரலோகத்தை அனுபவத்தை எனக்கு வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு நித்திய பராமரிப்பை வைத்திருக்கிறார், என்னை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார், என்னை பிதாவோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் எல்லாவித பாவ சாபத்தை மீட்டுக் கொள்ளும்படி மாம்சத்துல வந்து அது எல்லாவற்றையும் அவர் முடித்தார். இது நித்திய அர்ப்பணிப்பை கொடுத்தவர். இன்னைக்கு நாம் எத்தனை பேர் என்று எல்லாரும் அர்ப்பணிப்போடு இன்னைக்கு சொல்லிருக்கீங்க, என்னை முற்றும் உடைய கையில ஒப்புவிக்கிறேன், என்னை முற்றும் உடைய கையில ஒப்புவிக்கிறோம் அப்பா. ஆண்டவர், எங்கள் குடும்பம், வாழ்க்கை, எங்கள் வியாபாரம், தொழில், எங்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் உம்மை நம்பி எங்கள் கையில ஒப்புவிக்கிறோம். எங்களுக்காக சொந்த ஜீவனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் மறலாதிருப்பது எப்படி? எங்களுக்காக எத்தனை பாடுகளை ஏற்றீரேன், எங்களுக்காக எல்லாவற்றையும் சகித்தீரேன். ஆண்டவரே, எங்கள் சோதனையை பார்க்கிறோம், நீர் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், ஆண்டவரே எங்களை போல நீ சோதிக்கப்பட்டு எங்களுக்கு மேலா துன்புறுத்தப்பட்டிருக்கீங்க. நிச்சயமா இந்த வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையில இன்றொரு மீட்பை கட்டிட போகிறீரேன். ஆண்டவரே, இன்று 6வது இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னார். இன்று கேட்ட வார்த்தைகளை விசுவாசித்து அவர்கள் வாழ்க்கை என்று ஒப்பு கொடுப்பாங்கன்னா இன்றையே உடனடி ரட்சிப்பின் அனுபவத்தை அவருடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டு அவருடைய பிள்ளைகளை மீட்டுக் கொள்ள போகிறீரேன். அதற்காக நன்றி நன்றி நன்றி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயம் அந்த கல்வாரி சிலுவையின் மேன்மையை என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்வேன், என் எல்லா பாவ சாபத்தை மீட்டெடுத்த நன்றின்னு சொல்லி கரங்களை தட்டி நாம் தேவனை மையப்படுத்துவோமா? நன்றி 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 அப்பா. எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் சூழ்நிலை பிதாவே, இந்த அருமையான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் இந்த இரவு நேர பொழுது வேளையில அன்றோட சபை ஒரு சபையாய் இந்த சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்காக கல்வாரி சிலுவையில ஆண்டவரே நீர் பாடுகளை ஏற்றவராய், ஆண்டவரே எல்லாவித துன்பத்தையும் துயரத்தையும் வேதனைகளையும் எங்களுக்காக சகித்துக் கொண்டு எந்த நோக்கத்திற்காக வந்தீரோ அந்த நோக்கத்தை நீர் முடித்து இன்றும் இந்த வார்த்தை கேட்ட நாங்கள் ஆண்டவரே இதில் ஒரு வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து விடாத வண்ணம் இரத்தத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து எங்களை எல்லா பாவத்தையும் மொத்தமாய் மன்னித்து அன்று இன்று மரித்தாலும் பரலோகத்தில் இருக்கிற சேர்க்கக்கூடிய உடனடி பரலோக அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஒரு மாபெரும் கிருபையும் தந்தீரே. அதற்காக நன்றி அப்பா. இன்று ஒருவேளை யாராவது கலங்கி வேதனையோடு இருப்பார் என்று சொன்னார், நீ நித்திய காலமாய் பராமரிக்கிற தேவனாய், ஒருவரையும் கைவிடாத தேவனாய், அந்த இழப்புகள் நடுவில் இருப்பாங்கன்னு சொன்னார். ஆண்டவர், அதையும் நீர் சகித்தீர் என்று நாங்கள் இன்று கண்டோமே. ஆண்டவர், எல்லா இழப்பின் வேதனையில் இருந்து உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி நீரே அவர்களுக்கு தேற்றலானாய் இருந்து உடைய பிள்ளைகளை தேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா மீட்புகளுக்குள்ளாக அவர்களை வழிநடத்தும்படியாக பிதாவோடு ஒரு ஒப்புரவாக அனுபவத்தில் அவர்கள் சேர்த்து அன்றைய தலையை உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில உம்முடைய நாமம் மகிமை பெறும்படி இவர்கள் மூலமாக அநேகர் ஆண்டவரே உம்மண்டைக்கு நேராய் வரும்படியாக உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கேட்ட வார்த்தைகளை விட்டு விடாத வண்ணம் அது நிலைத்திருந்து உமக்கென்று எழும்பி கனி கொடுக்க கிருபை செய்வீராக. இது உம்முடைய பிள்ளைகள் புறப்படுறாங்க, செல்லமிடமெல்லாம் உடைய கிருபை இருக்கட்டும். அன்று தேவ ஆசீர்வாதத்துக்குள்ளும் பாதுகாப்புகளுக்குள்ளும் நடத்தி இந்த உலக பங்கிலே இவர்களை காண்கிற யாவரும் அந்த சிலுவையின் மகத்துவத்தை காணும்படி இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லும்படியாக உடைய பிள்ளைகள் தலை உயர்த்தி ஆசீர்வதித்து எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய மாறாத உடைய கிருபை நேசக்கரம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவோடு இருப்பதாக அன்றாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னுண்ணிய ஐக்கியமும் வழிநடத்தல் பாதுகாப்பும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுது, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள்.